வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தொடர் மழையால் முளைத்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு நிவாரணம் கேட்டு ஒப்பாரி வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணைக்கட்டு சுற்று வட்டாரத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் முளைத்து சேதமடைந்தன. இதனை பார்வையிட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் வயலில் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு 60 வயசு விவசாயிகள் ஓல்டேஜ் பென்ஷன் வாங்குவதன் காரணமாக இந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் இல்லை என்பது வரும் வருத்தக்குரியது. இதுபோல் தெரிந்தால் இதைவிட விவசாய வயிற்றில் எந்த விதத்தில் அடிக்க வேண்டுமோ என்ற எண்ணத்தின் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்காத வண்ணம் தமிழக அரசு செயல்பட வேண்டும். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவிட்டால் நாடு தழுவிய போராட்டம் பெருசாக நடைபெறும். அதுக்கடுத்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயின்றாங்க, முதுகெலும்பு ஒட்சிற மாதிரி பண்ணக்கூடாது. நெல்லை நம்பி தான் கடன் வாங்கி பண்ணோம். இந்த கடன் அடைக்க முடியாமல் கடன் கொடுத்தவங்க வீட்டாண்ட ரொம்ப கேள்வியாக அசிங்கமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு கடன் கொடுக்க முடியாமல் நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்படியே நீடிச்சுன்னா இந்த அரசாங்கம் முன் எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. 10 மூட்டை நெல் வாழையும் அந்த 10 மூட்டை நெல்லும் ஒரு 30,000 ரூபாய்க்கு கூட வராது. ஆனால் நாங்கள் இதே நிலைமையை நீடிச்சாக்க சாவதான் சாவணும். குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு, தமிழக அரசு. ஆனால் நாங்கள் விவசாயிங்க தற்கொலை தான் பண்ணிக்கணும். இது போல் நிலைமையெல்லாம் இருந்தால் அதை எண்ணத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கிளை வாய்க்காலை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் விவசாயிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. குருப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் கிளை வாய்க்கால் ஆக்கிரமிப்பு தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு சென்றனர். முன்னதாக அங்கு கூடியிருந்த விவசாயிகளிடம் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்தியதோடு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் செல்லும் பாதையையும் சீரமைத்தனர். தண்ணி இந்த பக்கம் வருது, சரி பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, அது சரி பண்ணிட்டு அந்த ரோட் போட்ட பிரச்சனையே இல்ல. ரோட் போட்ட பண்ட இது தூக்கி போட்டு வேலைய முடிச்சது. நாங்க பண்ண முடியாது. அதையா செய்யணும். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சப்பட்டியார் குளத்தில் முறையான அனுமதி பெற்று விவசாயிகள் வண்டல் மண் எடுத்து வந்தனர். ஆனால் சில நபர்கள் மண் எடுக்கும் பணியை தடுத்து நிறுத்தி விவசாயிகளை மணல் மாஃபியாக்கள், கனிமவள கொள்ளையர்கள் என கூறியதோடு காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தரக்குறைவாக பேசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.